ஸோ கைஸ் நானும் என் அண்ணன் சேர்ந்து என் அண்ணன் புள்ளிக்கு ஒரு எப்படி கம்பேக்கு நல்ல வருஷம் கழிச்சு ரீவிசிட் பண்ணியிருக்கான். அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி வந்து 15ஆந்தேதி. இன்றைக்கி வீடியோ வந்திருக்காது நான் ரெக்கார்ட் பண்ணுற அன்றைக்கி. ஏன்னா எங்கள் ஒய்ஃபை கனெக்ஷன் போயிருந்துச்சு. இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே ஒய்ஃபை வந்தால் இந்த வீடியோ வரும். அப்படியே ராத்திரி எப்படியாச்சும் பிளாக் ஃப்ரூட் ஆடி போட்டுருவேன். அப்படி இல்லைனா நாளைக்கு தான் கைஸ் வீடியோ வரும். நாளைக்கு என்னென்ன வரும்னா 16ஆந்தேதி ஒரு 3 புள்ளி வீடியோ, ஒரே ஒரு பிளாக் ஃப்ரூட் வீடியோ வரும். 3யும் நான் ரெக்கார்டு பண்ணி வச்சுருவேன். பிளாக் ஃப்ரூட்டு ஒன்று அன்றைக்கி வந்தோடனே அன்றைக்கே ரெக்கார்டு பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கண்டினியூஸாக ஃபுல்லாக பாருங்கள். ஃபன்னாக போயிட்டுருக்கும். இவனுக்கு பெரிய பசனுங்களோ, அவனுங்களாம் வெளில ஸ்கூலை விட்டு வெளில வேலைக்கு போகிறவங்க. அடங்க என்னடா அடிக்க முடியல, என்ன பண்ணால் என்ன பண்ணுவான்னு சொல்கிறா. அங்கே பிடிக்கிற சிம்பிள் அது எல்லாமே பிடிச்சிட்டு அடித்தானா கூட 4 பேர் வந்துட்டானுங்க. அடிக்கிறது கஷ்டம். ஹெச்பி பேர் அதெல்லாம் எவனும் சொல்கிறான்டா நம்மளை. முடி வளர்ச்சி வச்சுருக்கான். தூரமாக நின்று சுட்டுட்டு இருக்கான். அப்படியா? இப்போ பாருடி ஓட மாட்டானே சரியா மொட்டை. ஏய் அடங்கும் ஹெல்த் ஏற்றுறது தான் எங்கே போகிறது? அதான் சோடா கேன் இருக்கும், அதை எடுத்து குடிக்கணும். எங்கே இருக்குது நம்மக்கிட்ட? ஸ்கூல் விட்டே வெளில சுற்றி விட்டானுங்க. அவனோட நம்ம போடா அப்படிக்கா பிடிக்கவே மாட்டான். அவனா டீச்சர் வந்துட்டான். இப்போ பிடி சார் அனுப்புவான். வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் வீட்டுக்கு போகலாம். போடாங்கிட்டு மம்மே வட்டான். ஏய் உக்களை ஏதோ பண்ணிட்டான்டா இவன் அவனை புடியா. டேய் ஏன்னா ஒன்று கூட்டான். ஏன் ஓட மாட்டான் அவன் சனியா? ஓ ஒளிஞ்சிக்கலாங்க. என்ன பண்ண ஒளிவான் அடங்க அக்கா முத்து சந்தில் போய் மாட்டிக்க போகிறேன்டா அப்பா. எங்க இது ஒளியிலாமா இதில்? அவங்க முடிஞ்சிச்சு. அந்த பார் குறையுது. அதெல்லாம் போயிட்டானு. இதுக்கு மேலே துரத்த மாட்டானு. கன்னெல்லாம் இருக்கும், ஆசிட் முட்டைலாம் இருக்கும், அதெல்லாம் எடுக்க மாட்டியா நீ? அதெல்லாம் இன்னும் மிஷினை முடிக்கதான் வரும். ஆனால் மிஷினே முடிக்கலையா? சரி மிஷின் போவோம். இப்போ ராத்திரி போய் தூங்கணும். அதான் மிஷினே. ஹே கோ அடி ஆடப்பாப்பா நீ எங்கடா இவன்? அது மேலே ஏறி மேலே போகலாம் தெரியுமா உனக்கு? எது மேலே? ஐயோ ஒளிடா ஒளிடா ஒளி ஒளி ஒளிடா. எங்கே குப்பை தொட்டி வேற காணுமே. பின்னாடி வந்துட்டான்ப்பா வந்துட்டான்ப்பா. மாட்டிக்கினாரு ஒருத்தரு. எல்லாம் ஒன்று போடுறானுங்களே. முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு. அந்த சைடில் அந்த எல்லோ பார் வந்தாதான் ஏதோ வருது மறுபடியும். உள்ளே போயிட்டு வெளில வந்தால் அப்படி வரும். ஓகே எங்கே இப்போ நம்ம போனாங்க? தூங்குற சிம்பிள் மாதிரி காட்டுது. அங்கேயா? தான் ஜம்ப் 2 வாட்டி முடியும். இது மேலே ஏறலாம்னு நினைக்கிறேன். ஏறவே முடியாது. இவனுங்க தான் வெளியே நிற்கிறானுங்க. என்ன பையன் ஏதோ அடிக்கிறான். யாரை கூப்பிட்றான்? அடங்க யாரை எழுப்புறான்? ஹெட் ஷாட்லாம் அடிக்க முடியாதோ? வாய்ப்பே இல்லை. மக்கள் எங்கள் ஹாஸ்டல் டிரைவர் போ 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 போ. ஓ இது ஒரு ஐடியா. ஓடிட்டான். சரி போ. ஓ
உனக்கு என்னடா இந்த நேரத்தில்? ஐயோ எவனே கொண்டு வந்து இருந்துட போகிறான். வாவ், இதெல்லாம் இருக்கா? இப்போ பட்டாசு வந்துடும். இதெல்லாம் பண்ணி வச்சுக்க மாட்டியா பட்டாசு அதெல்லாம்? சரி வா தூங்க. வரைக்கும் சண்டை போடுற விஷயம். சரி எங்கே தூங்க முடியல? இதே தான் ஏபிகேல ஹேக் மாதிரி எதாவது பண்ணி எல்லா வெப்பனும் கொண்டு வர முடியாதா? மாடு மேலாம் இல்லை. மாடு மேடம் அது இந்த ஃபோனுக்கு சப்போர்ட் ஆகாது. ஸ்லிங் ஷாட் உண்டிகோலை வச்சு அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபாலோ கிரே டு த ஓல்டு ஸ்கூல் பஸ். நீ ஏன் ஃபாலோ பண்ணுற? You failed. Yeah. கீழே எதோ கிடக்குது. சேவ் ஃபைலு இங்கே போட்டேன்னா அவ்வளோதான், ஸ்கூல் விட்டே வெளில தோற்றிடுவாங்க. ஹே கேர்ள், இதெல்லாம் பண்ணலாம் தெரியுமா? யாரா அவன்? பிரின்சிபல் செக்ரட்டரி. இப்போ நம்ம ஹாஸ்டலுக்கு எப்படி போகணும்? ஸ்கூலில் இருக்கும். இப்போ வெப்பன்லாம் எடுத்துருந்தேன். போ. ஹே கேர்ள், இவன் யாரா? அடங்க மாட்டிங்கன்னா 61. என்ன என்ன கதையாகுது? நம்மளும் இவ்வளோ பண்ணுறாங்க. சரி ஓகே. ஒரு பேத்து என்ன பண்ண ஓடினது தப்பா? ஜிம்முக்கு கொண்டு போய் உடம்பு ஏற்றலாம். டிராயிங் கிளாஸா? அக்கா நல்லா இதாங்க. ஓகே. இது எனிமீஸ் எக்ஸ்ப்ளோர்டு. ஆர்ட் கிளாஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். ட்ரா பாக்ஸ் வித் யுவர் பென்சில் டு எக்ஸ்போஸ் த ஹிடன் பிக்சர். Claim as much of the canvas as possible without getting in the path of enemies. Speed. Clear enemy. Tap to continue. அதுக்கிட்ட போகாமல் வெட்டணும். நம்ம எங்கே இருக்கோம்? ஓஹோ, அதில் படாமல் இதான் நம்ம. சரி சரி சரி. பாக்ஸ் உருவாக்கிட்டே இருக்கணும். ஓ, இதனால அவுட்டா? நம்ம பாக்ஸ்லேயே நம்ம படக்கூடாது. ஆர்ட் கிளாஸை கம்ப்ளீட் பண்ணால் ஒன்று தருவாங்க. அடங்கோ ஃபெயில்டு, அவ்வளோதான். முட்டை கிடச்சிருக்கோம். இவ்வளோ பெரிய கஷ்டமாக ஈஸியாக போட்டுடலாம்னு நினச்சேன். முண்டிக்குள்ளே மட்டும் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. ஹாய் சார், கேன்சல் பண்ணிட்டேன் சார், சாரி சார். இதுக்குள்ளே நம்மளை உள்ள போட மாட்டுறாங்க. கிளாஸ் இருந்தால் மட்டும்தான் போக முடியும். ஏ அம்மா, நீ யார்? எது நம்மள்கிட்ட அவங்க சம்மந்தம் போட்டா காமக்கு. ஓ, பவர் ஷாட்லாம் இருக்கா? குழந்தை, ஐயோ அது கடவுளே, நம்மளை போட்டுக்கிட்டு கொடுக்க மாட்டாங்களா யாரும்? சார் வந்துட்டார், வெளில போனால் நீயே போட்டு கொடுத்துருக்கோம்.
போனாதான் இந்த பொண்ணு நம்மளே பார்த்து மெசல் ஆயிடுச்சு. யாரா அந்த ஹேண்ட்ஸம் கண்டுக்காமல் போகிறான். 2 பேர் போன மாதிரி கிடக்குறாங்க. போன மாட்டோமா? மாட்ட மாட்டோம். ஸ்மால் பாய்ஸ் ரொம்ப பேசக்கூடாது. புத்தா இது என்னது? ஓ இது வேறையா? அங்கே லாக் பிக் போடணும், ஆட்டையை போடலாம். அது ஏற்கனவே முடிச்சிட்டேன். சரி ஓகே வாங்க போ. நீ கொஞ்ச நாள் அமைதியா இரு. ஓ ஏ ஆஹா ஆஹா அக்கா ஏய் சொல்ல மாட்டேங்கிறான். அடமுக்கா எங்கே இருந்துறானுங்க? ஐயோ என்னதான் பண்ணுவாங்க? மாட்டிக்கினே இருந்தா மாட்டிகிட்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் ஸ்கூல் விட்டு போயிடுவாங்க. அனுப்பிச்சா ஜாலியாக போகலாம்ல. இப்போ ஃபைட்டிங் சார் இது வந்து நான் வரல. இப்போ புது சண்டை செய்ய சொல்லி கொடுப்பாங்க. நம்மளே பெரிய சண்டைக்காங்க. புதுவும் அன்லாக் ஆகிறதுக்கு இதில் தான். இது ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை நியூமோ. மூணு வாட்டி அழுத்திட்டு 4வது வாட்டி நல்லா அழுத்து. 3 வாட்டி அழுத்திட்டு 4வது வாட்டி நல்லா அழுத்து. 2 வாட்டி அழுத்திட்டு 3வது வாட்டி அமுக்கணும். சரி. ஓ அக்கால ஓடி போகிறாங்க. ரெண்டு வாட்டி அழுத்திட்டு 3வது வாட்டி நல்லா அழுத்து. Stay on the mat. இந்த மாதிரி இதுதான் நம்ம பார்த்து ஜெயிக்க போகிறோம். ட்ராயிங் கிளாஸ் சரி இங்கிலீஷ் கிளாஸ் மட்டும் போயிடாது. நீ தான் சாப்பிடும். சரி இப்போ இந்த பட்டாசு எங்கேருந்து எடுக்கிறது? வீட்டுக்கு போகணும். எந்த சைடு வீடு? மேப் ஓப்பன் பண்ணிடுவோம். ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி ஓகே விடு பரவாயில்ல. நமக்கு எல்லாமே வீடு தான். ஓ எக்ஸ்ட் ஓகே. எங்கே இருக்குது வீடு? எனக்கு தெரியலையே. ஸ்ட்ரெயிட்டாக போனால் தான் இருக்கும். இல்லை இதுக்கு அப்படியே டேரெக்ட் ஆப்போசிட். இது நம்ம கற்றுக்கிட்ட வித்தியை முதல்ல பார்ப்போம். அதுக்கு ஒருத்தனை பிடிக்கணும். அந்த சின்னதாக இருந்ததுலாம் பிடிக்கிறது. நான் சாதாரணமாக குத்துறது ஒன்றும் நடக்காது. இவனுங்க நம்ம கேங் எங்கடா? இவனுங்களே ஒன்று சேர்றாங்க. ஸ்டோரி முடித்தா தான் கேங் வரும். இன்னும் ஒருத்தனை கூட சேர்க்கல. ஓப்பா அவனுங்க வச்சுக்கிறானு. என்ன எல்லா இடத்துல அடிக்கிறான் நம்மளை. எவன் உண்டிகோல் வச்சடிக்கிறான்? உண்டிகோல் இல்லை, முட்டை. எங்கே எவன் அவன்? போய் படித்தா என் பக்கத்துலையே. உங்க அம்மா வேணும். எல்லாருமே பாக்ஸ் இருக்கு. இப்போ தானே அது பிடிச்சாதான் அந்த இது வருமோ? பிடிச்சா மட்டும்தான். பிடிக்கவே மாட்டானே சனியா. கீழே குட்டியாக இருக்காது, அங்கே தான் பிடிப்பான். குத்துறது பக்கத்தில். ஓ அக்கா அவனை பிடிக்க விட மாட்டான். சொன்னல பாக்ஸர்னு. டே ஏறா சோடா எப்படா பிடிக்கிறது? இவனை என்னதான் அடிக்கிறது அப்ப? அஸ்டண்டா
இருறா ஓகே நான் அவனை அழைச்சிட்டு நான் வரேன் போயிட்டேன். ஏய் முட்டைக்கெல்லாம் இவன் என்னடா சதறான்? ஐயா ஏ வாங்க நைடு. ஃபயர் கிராக்கர். அடம் அம்மா அப்படி கபால். இது ஏன் நிறையா வரான் சனியை? குப்பை தொட்டிக்குள்ளே போனால் என்ன பண்ணுவான்? வெளில இழுத்து போட்டுருவான். அதில் அவனே மூடு மாதிரி போயிட்டான். எப்படி போகலாம் அதெல்லாம் அவன்? சரி சோடா எப்படி குடிக்கிறது? சோடா இருக்காது, வெண்டிங் மிஷினுக்கு போகணும். இப்போ தான் எடுத்தானா குடிச்சிருப்பான். ஐயோ மாட்டி போமா போனால் மாட்டலாம் மாட்டோம். சாமான் மட்டும் ஒழிச்சிட்டா மாட்ட மாட்டோம். முட்டையை தூக்கி போட்டால் ஹெல்த் கம்மியாகுமா என்ன? ஹெல்த் கம்மியாகவும் 2 செகண்டுக்கு அசைய மாட்டோம். விட்ரேல் நனியை வெடிச்சு செத்துருவேன் கை எடுத்து. ஆடா போடா உங்களால் நான் மாட்டி. நல்லா இருக்கு பொந்து. நிறையா வாங்கி வச்சுக்கணும் பட்டாசு. அது ஃப்ரீ. நம்ம கெமிக்கல் லேபில் போனால் கிடச்சிது. ஐயோ ஐயோ பார்த்துட்டானா? பார்த்துட்டான், அவ்வளோதான், ஒழிய முடியாது பார்த்தா. குப்பை தொட்டி. ஐயோ பகவானே முட்டு சந்து. ஏய் ஆட கருமாந்திரம். பார்த்தா ஒழிய முடியாது. ஓஹோ அப்படியா? அந்த பட்டன் காட்டாதுன்னு சொல்ல வரியா? அதே தான். ஹாய் சார். வாங்கடா. இந்த ஒரு இடம் தான் இப்போ நம்மளால் தப்பிக்க முடியுது. நீ தூங்காமல் இருக்க வரைக்கும் அவங்க துரத்திக்கிட்டே இருப்பானுங்க. உள்ளே போக வரைக்கும் அவங்க பாரே எல்லோ பாரையில் என்னாலும் துரத்துவானுங்க. எங்கே நம்ம தூங்காமல் இருக்கணும் அவனுக்கு எப்படி தெரியும்? நீ நேரம் போயிருக்கணும், எல்லாருக்கும் தெரியும். நம்ம தானே மெயின் கேரக்டரு. அத்தனை வாட்டி போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி போயிட்டு வந்தால் பிரின்ஸிபல் ஆஃபீஸ்க்கு நேராக போ, அவ்வளோதான் வந்தாச்சு வீட்டுக்கு. நீ வந்தோன்னே விட்டுருவானுங்க. இங்கே தான் முட்டை இது கிராக்கர் செஞ்சான். கெமிக்கல் ஆர்ட் முடிச்சிருந்தா அதே மாதிரி ஒன்று கொடுத்துருப்பானுங்க. செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கலாம் இன்னும் நிறையா. புக்கா படிப்பாங்க இவன்? அது ஆட்டோ சேவ் ஃபைல் இருக்குது. நமக்கு வேணுங்கிறப்ப வந்து இங்கே செஞ்சுக்கலாம் போலையே. அன்லிமிட்டடாக செஞ்சுக்கலாம். அப்போ ஏன் மறுபடியும் பண்ண முடியல? ஒரு வாட்டி பண்ணிட்டா அவ்வளோதான். நீ தூங்கி ஏஞ்சிக்கணும் ஒரு வாட்டி. ட்ரெஸ் மாற்றிருப்போம். எப்படி மாற்றுறது? எல்லாமே ஆட்டையை போட்டுருக்கேன். ஆட்டையை போட்டால் நாங்கள் எப்படி ஆட்டையை போடுறது? ட்ராயர் இருந்துச்சுல்ல லாக்கர், அதில் சில லாக்கர் ரெட் கலரில் இருக்கும். அது பக்கத்தில் போனால் லாக் பீக் போட்டு எடுக்கணும். ஐயோ எங்கே தூங்க மாட்டான்? பக்கத்தில் அந்த இசட்னு வந்துச்சுல, அதை போய் அமுக்கணும். எங்கே இந்தானே நம்ம பெட்டு? ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு தூங்க போகிறேன். ஒரே நம்ம தான். அது காட்டுச்சு. யாரை பார்த்து பேசுவோம்?
ஏய் கிஃப்டா அது பக்கத்தில் போய் டிக்க மாட்டாங்க ஸ்டோரி என்னது ஸ்கிரீன்ஷாட்னா நம்ம இப்போ அந்த கதையா கதையை மிஷினா இப்போ கதையை முடிச்சு அவன் நம்மள ஒரு பெரிய ஆளுகிட்ட மாட்டி விட்டு ஓடுருவான். நம்மளே பெரிய ஆள் இவன் 12th பையன்ட்ட மாட்டி விட்டு ஓடுருவான். டக்குன்னு போக மாட்டான். அதான் ஒரு ஏன் இப்படி பண்ணுறான்? குத்துறதா அது லாக்கம் எங்கேயோ போக முடியாது நம்ம போக வேண்டிய இடத்த தவிர. ரப்பர் பேண்டா என்னத்துக்கு இதெல்லாம் சேர்த்துக்கலாம்? நிறைய சேர்த்து வச்சா ஒரு ட்ரெஸ்ஸு கிடைக்கும். ஆந்திராது இப்படி பாப்பா என்ன பண்ணணும் இப்போ? ஸ்கிப்பு வரும். ஓ இதுவா? ஓகே. இப்போ தான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகணும். எதையும் அடிச்சிட்டானா மேட்ச் ஓவர். வெப்பன்ஸே கையில் வச்சுக்கூடாது. இப்போ அவன் ஓடுறான் பாருங்க. இப்போ வரோமா இல்லையாலாம் பார்க்காம ஓடுறான் சனியா. அந்த மஞ்சள் கலர் எக்ஸ் மார்க்காண்ட போகணும். இப்போ ஒரு கிழவன் இருப்பான், அவன் ஒரு புது மூவ் சொல்லி கொடுப்பான் சண்டை செய்கிறதுக்கு. இவனே நம்ம அடிக்கலாமோ? அடிக்கலாம், ஆனால் மிஷின் முடிஞ்சிடும். அடித்த திருப்பி அடிப்பானா? திருப்பி அடிப்பான். ஒரே அடியில் மிஷின் முடிஞ்சிருமா? முடிஞ்சிடும். இப்போ உள்ள ஒரு பிச்சைக்காரன் இருப்பான், ரேடியோ கண்டுபிடிச்சி கொடுத்தா ஒரு மூவ் கொடுப்பான். இவனே ஒளிஞ்சிடும் போகிறான். இப்போ கையில் ஸ்லிங் ஷாட் அடி. இந்த எல்லாத்தையும் நம்ம உடைக்கணும். இந்த கண்ணாடி எல்லாத்தையும் நம்ம உடைக்கணும். ஸ்லிங் ஷாட்டு முட்டையை வச்சு உடைக்கலாங்க. இதை வச்சு தான் உடைக்கணும். மை காட், ஒரு கண்ணாடியாக உடைக்கணும். இது எப்படி இது பண்ணுற? நிற்க மாட்டான். அடிக்க மாட்டான். ஹோல்ட் ப்ளீஸ் டவுன். ஹோல்டு டு சேஞ்ச் ஸ்வைப் ஓவர். இங்கேருந்து அடிக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு வெளிலேருந்து அடிக்கணும். இப்போ ஏம் காட்டுதில்ல வீடு, அவ்வளோதான். கண்ணாடியை தான் அடிப்பான். go to the football. அந்த ப்ளூ கலர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டே போகணும். ப்ளூ டாட்டு இப்போ துரத்துவாங்க. இவங்கெல்லாம் ஏன் நம்ம எதுவுமே பண்ணலையே? எதுவுமே பண்ணலையா? பஸ்ஸுக்கு நடி வச்சுருக்கோம். அதான். ஓ அதெல்லாம் ஒரு கேஸா? ரியல் லைஃப்பில் போய் பஸ்ஸுக்கு நடி வச்சா என்ன பண்ணுவோம்? நம்ம ஏன் பண்ண போகிறோம்? கேமு தான் பண்ணுறோம். இப்போ அங்கே ஒரு மரம் இருக்கும். எக்ஸு கம்மி தானே போகணும். அந்த மரத்தில் ஏறி ஃபுட்பால் ஆடுறவனுங்க எல்லாரையும் அடிக்கணும். இதெல்லாம் ஏன் பண்ணுறான்? நம்ம பெரிய ஆளுன்னு காட்டேன். அதான் அந்த மரம் நான் பின்னால் ஏதோ இங்கே இதுரா, ஏதோ மின்னுதுரா. ஆப்பிள் அதெல்லாம் தூக்கி போடுவான், எல்லாம் சாப்பிடுவான். சாப்பிட்டா ஹெச்பி கொஞ்சம் ஏறும். அவசரத்தில் எப்படி இருந்து கூட நம்ம தப்பிச்சிடலாம் போலையே. மிஷினை கோசம்னா நம்ம ஏற விடுவானுங்க, மிச்சப்படி ஏற முடியாது. இந்த மிஷினை அப்புறம் இன்னொரு மிஷினு, ரெண்டே மிஷின், அவ்வளோதான். மரம் ஏறுவோம். என்ன பண்ண இப்போது? ஸ்லிங் ஷாட்டை கையில் எடுத்து ஓடுறவன் எல்லாரையும் அடிக்கணும். துப்பு இதையே போட்டுடலாமே. வச்சுதான் முடியும். ஒருத்தங்களே அதே மாதிரி எல்லாரையும் அடிக்கணும். வா, ஏன் வைப்ரேட் ஆகிருக்கு? சவுண்டு வைக்கல, அதனால தான். போ. இந்த மிஷினை முடிச்சுட்டு கீழே மட்டும் இறங்கிடவே கூடாது. மிஷினை நான் ஏன் எடுக்கலைன்னு முடிச்சோன்னு தான் புரிய போகுது. ஸ்மால் பாய். எவனாக இருந்தாலும் நம்ம இங்கேருந்து அடிச்சிடலாம் போலியே. அடிச்சிடலாம், ஆனால் ஒரே ஒரு மேட்ரு, அடிக்கிறப்ப கீழே இறங்கி தானே யூ பாஸ். ரேடார் டு பி. எங்கே இருக்குது ரேடார்? இப்போதைக்கு நம்ம கிளாஸுக்கு போனோம். கிளாஸுக்கு போனால் இப்போ சைக்கிள் கிளாஸ் இருந்தால் சைக்கிள் கிடைக்கும். போ. யாரா இவன்?
அடிக்கிற அளவுக்கு அடடா இவ்வளோ பேசிட்டோமே. சாரி சார். சரி விடுங்க. அந்த பெல்லு சிம்பிளுக்கு இப்போ போனோம். இப்போ கராஜ் கிளாஸ் இப்போ தான் சைக்கிள் கிடைக்கும். இதை முடிச்சிட்டியெல்லாம் ஸ்கேட் போர்ட்லாம் வரும், அதெல்லாம் வாங்க மாட்டியா? அதெல்லாம் கிளாஸ் முடிக்க தான் வரும். கிளாஸ் நான் முடிக்கவே இல்லையா? ஐயோ இவன் போயின்னு வரான் நாசமாக போக. இப்போ நம்ம போய் அவன் கையில் மாட்டி தான் செய்யணும். மாட்டிக்கிட்டானா கிளாஸுக்கு போக முடியும். அப்படியே போகலாம். என்னங்க எங்கே இருக்குது கிளாஸு? பெல்லு சிம்பிள் காட்டுதே. இப்போ கிளாஸ் முடிய போகுது. இப்போ போகலான்னா அவ்வளோதான். அவன்கிட்ட மாட்டலன்னா அவ்வளோதான். அவனா கிளாஸ் முடிஞ்சிச்சு. இல்லை கொஞ்சம் நேரம் இருக்கா முடிஞ்சு. எங்கே இருக்குது கிளாஸு? கிளாஸே முடிஞ்சிச்சு. சரி கராஜ் இப்போ எங்கே தான் போனோம்? மிஷின் மட்டும்தான் இப்போ இருக்கும். கிளாஸ் இருந்தால் சைக்கிள் இல்லை ஸ்கேட் போர்டு கிடச்சிருக்கும். கடவுள் போடாது. ஒரு நாள் தான் கிளாஸ் போச்சு. அடங்கோவா உள்ளே போடா தேவுமே. சரி ஓகே மாட்டிக்கணும். கிளாஸுக்கு போகலாம். கிளாஸுக்கு போகணும்னு தெரியாது. பக் இருந்துச்சுன்னா போவோம். கிளாஸ் இல்லை முடிஞ்சிச்சு. சைக்கிள் போச்சு. ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டான் போலியவன். விட்றா. நீ யாரு? பிரின்சிபலே அடிக்கிறான் அவன். வெரி ஆகுது. சரி அனுப்பிச்சி விடுங்க சார். தெரியாமல் பண்ணிட்டு சொல்ல. உனக்கு இருந்தா உள்ள ஓ இதுவா? ஓகே. ஐயோ டிடென்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இந்த இடத்த க்ளீன் பண்ணணும். அங்கே 600 இருக்கிறது 70 ஆகணும். சார்ஜ் நிற்கிது. தெரில. அவனே போய் முட்டிட்டா. இன்னும் இதை விட பெருசாக அவனை கொடுப்பான். ஸ்கூல் விட்டு வெளியே அனுப்பிடுவான். 8 நாளைக்கு ஸ்கூல் விட்டு வெளியே இருக்கணும். எதுவுமே பண்ண முடியாது. போராக போகும். இப்போ ட்ரெஸ் கோடை வேறு பார்த்து பிடிக்கிறதுக்கு வரானுங்க. எவ்வளோ ஆக்கணும்? 70. இறங்கிடலாம். ஃபினிஷ் ஜாப். இது ஒரு தண்டனை. யூ பாஸ்ட் டிடென்ஷன்ஸ். இது ஃபஸ்ட்டு டிடென்ஷன். இன்னும் 3 இருக்குது. எங்கே தான் போகணும்? புக்கு சொல்லி காட்டுது. அது சேவ் ஃபைலு புக்கு. அப்புறம் ஸ்டார் கிட்ட போகணுமா? ஸ்டார் ஸ்டோரி. அப்புறம் எங்கே தான் போகணும்? ட்ரெஸ் கோடா? ட்ரெஸ் இந்த மாதிரி போட்டு ஸ்கூலுக்கு போனால் பிடிக்க மாட்டானுங்க. இல்லை ரியல் ஸ்கூல் மாதிரியே தான் ரூல்ஸ் ஏகப்பட்டு போட்டு வச்சுருப்பானுங்க. சரி இப்போ இது என்னது? லைப்ரரியா? இது ஒரு ஹாஸ்டல் மாதிரி. ஒரு பசங்களுக்கு ஒரு ஹாஸ்டல். நம்ம ஹாஸ்டல் என்ன? இதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். பெல் அடிச்சிருச்சு. கிளாஸுக்கு போ. ஸ்கேட் போர்டு கிடைக்கும். ஸ்கேட் போர்டு இல்லைனா இது கிடைக்கும் இந்த சைடு. ஸ்கேட் போர்டு கிளாஸாக இருக்கணும். அந்த பெல் சிம்பிள் எங்கே காட்டுதாங்க போகும். ஒரு வாட்டி கிடச்சிச்சுன்னா போ. அதில் ஸ்கேட் போர்டு நம்ம போகாது நம்ம கூடிய தான் இருக்கும். ஸ்கேட் போர்டு கிளாஸாக இருக்குமா? எந்த கிளாஸ்ன்னு தெரில. மேலே ஏறணுமா? தெரியலையே என்ன. கிளாஸ் போக வந்தால் கூட இங்கே தோல் தாங்க முடியலண்ணா.
மேக்ஸ் லெவல் வைலன்ஸ் போயிடுச்சு. ஏய் நீ மாட்டிக்கிறதா? சரி கிளாஸுக்கு போடுவோமா? தெரியல, பெல் முடிஞ்சிருச்சா முடியலையா? இதோ மியூசிக் கிளாஸ். மியூசிக் கிளாஸில் ஒன்றும் கிடைக்காது. எந்த கிளாஸ் எந்த கிளாஸ் தான் என்ன கிடைக்கும்? கராஜ் கிளாஸு அதான் மிஸ் பண்ணுறேன். சரி இதுக்கப்புறம் இன்னும் ஒரு கராஜ் வரும். இதுக்கு முன்னால் கரெக்டாக அடிக்கணும். அது வரப்போ என்ன அடிக்கணும்? எங்கே அடிக்கணும்? லெஃப்ட்டு ரைட்டு, இந்த பக்கம் அந்த பக்கம். ரைட் வந்தால் இந்த பக்கம், லெஃப்ட் வந்தால் அந்த பக்கம். சொல்ல மாட்டியாதா? டுவெண்ட்டி 28 to 30 60% மேலே எடுத்தால் பாஸு. பாஸ் 73%. ஸ்டைலா அச்சீவ்மெண்ட்டு முட்டை போச்சு. பிரின்சிபல் ஆஃபீஸு வேணாம். என்ன எழுத்தணும்? எக்ஸு. ஏய் நானே விட்டுருப்பேன். என்ன வந்தேன் முடிச்சு விட்டாங்க. தள்ளி விட்றாங்க. சரி ஒரு வெயிட் பண்ணுவோம். யாரும் வருவான். வாங்க. ஸோ பேசிக்காக இன்னும் நிறைய நாங்கள் விளாண்டுருந்தோம். அதெல்லாம் இன்னும் போனோன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். அந்த காரணத்தினால நம்ம இப்போவே வீடியோவை முடிச்சிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் தான் உங்கள் கேம் தமிழா. மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள்.